சேனல் 5 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். மெட்டீரியல் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடமாக நான் வந்து கன்சல்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி இல்லை ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை நாடாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் எப்படி இருக்குது அது எப்படி பெட்டராக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வேலை செய்யக்கூடியது. இரண்டாவது பகுதி நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் தேடாமல் கடைசி வரைக்கும் விடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தேடல்னு சொல்லுவாங்க. எனக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும், அந்த சக்தியை நோக்கி நான் போகக்கூடிய பாதை சரியாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். அது மாதிரி நான் வந்து 1992 இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இதயம் சார்ந்த இதயத்தில் என்னுடைய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சர்வ வியாபியான கடவுள் என்னுடைய இதயத்திலும் இருக்காருன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணத்துடன் செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி 170 நாடுகளுக்கு மேலே இன்றைக்கி இருக்குது. இதில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மூமெண்ட்டுக்கு நான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ஆரோக்கியத்தில் இந்த ஆன்மீகம் எவ்வளோ பெரிய பங்கு விளைவிச்சிருக்கு, அதோட மாற்றங்கள் எப்படி இருக்குது? ஆரோக்கியம்ன்ற வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னாலே ஒவ்வொருத்தரோட புரிதலை பொறுத்து தான் ஆரோக்கியம்ன்றதே அமையிறது. ஆனால் எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எல்லா ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப ரூட் காஸ்ன்னு சொல்லுவோம், மூல காரணம் எடுத்து பார்த்தோன்னா மனது. 85% வியாதிகள் வந்து சைக்கோசொமேட்டிக்னு சொல்லுவாங்க. என்னுடைய மனதால் விளையக்கூடிய வியாதிகள், பயப்பிராந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய மனதில் என்னுடைய உடலில் ஒரு வியாதி வரப்போகுதுன்னு என்னுடைய மனதில் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் அதுக்கு வந்து ஒத்துழைச்சி அந்த வியாதியை உண்மையாக்குகிறது. உங்களோட மனசு சரியாக இருக்கும்போது பல வியாதிகள் வரதில்லை. பல வியாதிகள் வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 4th ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட அவங்களுடைய மனது திடமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரிவைவ் ஆகி நார்மலானவங்களாம் நான் பேஷண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆரோக்கியன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் முதல்ல எடுத்திங்கன்னா இதில் வந்து 2-3 விஷயங்கள் சேர்ந்து இருக்குது. உடல்ன்றதை தான் நம்ம பார்க்குறோம், இந்த உடல் அங்கங்கள், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், இதை பார்க்குறோம். இதை தாண்டிய இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனது. அந்த மனதுக்கு நீங்கள் எப்போ அரசனாக ஆரம்பிங்களோ உங்களோட உடல் மெதுவாக எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இது இரண்டுத்துக்கும் இதையும் தாண்டி ஒரு சூட்சம விஷயம் இருக்குது, அதுதான் ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பாடி மைண்ட் அண்ட் சோல்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெறும் உடலை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சா அது பல நேரங்களில் வேலை செய்கிறதில்ல. மனசை தூய்மைப்படுத்தணும். மனசு எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இந்த இடத்துல நான் கண்ணாடி தொடச்சா அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு வெளியில் வர இடத்துல நல்லா பளிச்சுன்னு வர மாதிரி மனது சரியாக 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 உடல் சரியாக ஆரம்பிக்கும். இது இரண்டுத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி, ஆத்மா சக்தி, உயிர் சக்தின்னு சொல்கிறது, அது புரிய ஆரம்பிக்கும் போது ஆரோக்கியமும் ஆன்மீகம் இணைந்த ஒரு பாதை நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதன் மூலமாக கம்ப்ளீட் ஹெல்த்துன்னு சொல்லலாம், கம்ப்ளீட் டோட்டல் ஹெல்த்துன்னு சொல்லலாம். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் உண்மையான ஆரோக்கியம்ன்றது என்னுடைய ஒரு பார்வை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் இருக்கிறது மன அழுத்தம். இதுக்கான தீர்வு என்ன? மன அழுத்தம் அப்படின்றது உங்களுக்கு எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். தூங்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமானா இருக்காது. எதனால் மன அழுத்தம் வர்றதுக்கு பல சைக்காலஜி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இது செஞ்சால் இது நடக்கணும், இது பண்ணால் இது வரணும், இந்த பணத்தை போட்டால் இந்த ரிட்டர்ன்ஸ் வரணும், நான் படித்தா எனக்கு இவ்வளோ மார்க் வாங்கணும், நீட்டு பரீட்சை எழுதினா நீட்டில் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். எதிர்பார்ப்புகள் நமக்கு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்மளுடைய உண்மையான உழைப்புன்றது நம்மளுடைய வேலையில் மட்டும்தான் இருக்குது. என்ன நடக்குதுன்றது கடவுளை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. யாராலையாவது நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க தான் நினச்சிட்ருக்கோம், நாளைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைய தினம் காத்தால் எழுந்ததுலேருந்து சாயங்காலம் நான் வாழக்கூடிய வாழ்க்கையானது சரியாக வாழ்கிறேன். உதாரணத்துக்கு இது வந்து நம்ம இந்த ஜூன் மாதத்தில் பேசிகிட்ருக்கோம். அடுத்த வருஷம் மார்ச்சில் என்னுடைய போர்டு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கேன். போர்டு எக்ஸாமில் நான் 95 மார்க் வாங்கினா இந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கும். இப்போ நான் அதை பற்றி நினச்சி நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னால் செய்யக்கூடிய விஷயம் நான் கரெக்டாக என்னால் இன்றைக்கி படிக்க முடியும். மேக்ஸோ, ஃபிசிக்ஸோ, சயின்ஸோ, கெமிஸ்ட்ரியோ. என்னுடைய மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் எதுன்னு மாணவர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணம்ன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆனது ரிசல்ட்ஸ்லேருந்து எஃபர்ட்ஸ்க்கு வர ஆரம்பிக்குது. விளைவுகள் முக்கியம். இந்த விளைவுகளை தாண்டி வரக்கூடிய எதோட முக்கியமான விஷயம் மூல காரணம். இதுக்கு தான் நமக்கு வந்து பகுத்தறிவுன்னு கடவுள் கொடுத்துருக்கிறதா சொல்லுவாங்க.
எதை செய்தால் எது நடக்கும்ன்றது தெரிஞ்சு அதை மட்டும் செஞ்சுட்டு நடக்கிறது எடுக்கக்கூடிய பக்குவம் வரும்போது மன அழுத்தம் குறையும்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனுக்கு இந்த உலகத்துல என்ன தேவை? பசிக்கிறவனுக்கு சாப்பாடு வேணும், அறிவு கம்மியாக இருக்கிறவனுக்கு மூளை வேணும், அன்பு இல்லாதவனுக்கு ஒரு அன்பு மரவனுக்கும் கொடுக்குற ஒரு ஆள் வேணும். இது எல்லாத்தையுமே ஃபைனலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றது என்னுடைய நான் டீப்பாக ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன், பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய மேகசின்ஸ் இன்க்ளூடிங் சேனல்ஸ்லாம் கூட இது வந்திருக்கு. 3 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். 3ம் ஒரே அளவில் இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று மகிழ்ச்சி, இன்னொன்று நிம்மதின்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறையா பணம் இருக்குது, ஆனால் என் வீட்டில் எங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே என்கிட்ட சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆனால் பேங்க்கில் பேலன்ஸ் இல்லை, என்ன பிரயோஜனம்? 3 வளர்ச்சியும் சேர்ந்து வரணும். என்னுடைய அறிவு வளர்ச்சி, பண வளர்ச்சி, அதை சார்ந்த மற்ற வளர்ச்சிகள். இந்த அறிவு மற்றும் பணம் சார்ந்த வளர்ச்சிகள் வரும்பொழுது என்னுடைய மனது நிம்மதியாக இருக்கிறதா? மனது நிம்மதியாக இருந்த போகாது, என் கூட இருக்கவங்க நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோமா? இது 3ம் தொடர்ச்சியாக வரணும்னு சொன்னால் என்னுடைய ஃபோக்கஸ் ஆனது ஒரு 100% எடுத்திங்கன்னா 3ஆக பிரிச்சிங்கன்னா 33 1/3 3ஆக பிரிச்சுக்கலாம். வெறும் வளர்ச்சியை மட்டும் நோக்கி போகாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 60-70 வயசு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு ஐயோ என் வாழ்க்கையை விட்டுட்டோமேன்னு யோசிப்பாங்க. உன்னுடைய மேஜர் ரிக்ரெட் இன் லைஃப்னு யாரையாவது நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கை நான் இன்னும் பெட்டராக வாழ்ந்துருக்கலாம், என்னுடைய மனைவியோடு நான் இன்னும் கொஞ்சம் மனம் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக பேசிக்கலாம், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சிருக்கலாம், இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய சம்பாதிச்சிருக்கலான்னு ரொம்ப கம்மியானவங்க தான் சொல்லுவாங்க. இதை 3த்தையும் ஒரு சம பாவமாக எடுத்துன்னு போகும்போது உங்களுக்கு உண்மையான தேவைகள் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது அமையிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதருக்கு உடல் முக்கியமா இல்ல ஆத்மா முக்கியமா? ஓகே, ஒரு காயினுக்கு எந்த சைடு முக்கியம்? ரெண்டுமே முக்கியம். 2 முக்கியம். எதனால்? தலை இல்லைன்னா பூ இல்லை, பூ இல்லைன்னா தலை இல்லை, 2 சேர்ந்தது ஒரு காயின். இதே மாதிரி உங்களுடைய உடலும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களும் ஒரு சைடுன்னு எடுத்திங்கன்னா ஆன்மான்றது இன்னொரு சைடு. இது ஒரு இன்விசிபிள் சைடு, யாருமே பார்க்கறதில்ல. காசு நீங்கள் ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்ணிட்டு விழுந்தோடனே மேலே தெரியக்கூடிய பகுதியை தான் நம்ம பார்க்குறோம், கீழே இருக்கக்கூடிய பகுதியை பார்க்குறதில்ல. இதே மாதிரி இந்த 2ம் ஒன்றாக அமைந்து ஒரு சீர்தூக்கிய நிலை கரெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு பேலன்ஸில் வரும். ஸோ பேலன்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஞானிகள், நல்லா படித்தவங்க, வாழ்க்கை நல்லா புரிஞ்சிருந்தவங்க எல்லாருமே சொல்கிறது லைஃப்பை ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துன்னு போகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஆர்ட் ஃபைனான்ஸ் இதை பற்றி, அது எங்கே முடியுது, அது எப்படி மக்களுக்கு தொன்றாட்டுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ எங்களுடைய ஹார்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போது ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். 2015 நம்மளுடைய பாரத பிரதமர் ஐநா நேஷனில் பேசி 21 ஜூன்லேருந்து நம்மளுடைய யோக விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தினமாக அறிவிக்கப்பட்ட விஷயம். 21 ஜூன் 2015 வருஷம் நடக்குது. இந்த தேதியில் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து தமிழ்நாட்டு முழுக்க ஆரோக்கியம்னா என்ன, ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம், இதன் மூலமாக உங்களுடைய விதியை எப்படி நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எல்லா டவுன், எல்லா வில்லேஜஸ், எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் எங்களுடைய ஹார்ட் ஃபைனான்ஸ் பயிற்சிகளில் அஷ்டாங்க யோகான்னு சொன்னால் 8 அங்கங்கள்னு சொல்லுவாங்க. யமா நியமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆசனா பிராணாயாமான்னு வரும், உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரத்யாகார தாரணான்னு சொல்லுவாங்க, உங்களுடைய மனத்தை எப்படி உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இதை தாண்டியதுக்கப்புறம் தியானம்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வாழ்க்கையில் சமநிலையை அடைய முடியும், அதுதான் தியானம் சமாதின்ற 7வது 8வது ஸ்டேஜ். இது அனைத்தையும் ஒரு பேக்கேஜாக நாங்கள் இப்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அடுத்த 100 நாட்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். லாஸ்ட்டு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 பேர் தினசரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்பில் வந்திருக்காங்க. வெளியில் போனாங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பணம் செலவாகும். எப்படி தியானம் பண்ணணும், எப்படி மனசை எல்லா பிரச்சனைகள் வரும்பொழுதும் சுமூகமாக வச்சுக்க முடியும். நம்மளுக்கு டென்ஷன் வர்றது பிரச்சனை இல்லை, டென்ஷன் வரும்போது நம்ம மனசு அதன் மூலமாக பாதிக்காத மாதிரி வச்சுக்கணும். அது எப்படின்றத ஃப்ரீயாக சொல்லித்தரோம். இந்த ஹார்ட் ஃபைனான்ஸ் பயிற்சிகள்ன்றது இன்றைக்கி 170 நாடுகளுக்கு மேலே இருக்குது. 100 வருடங்களாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்க முடியும், ஆன்லைனில் போய் கற்றுக்க முடியும். heartfulness.orgன்னு சைட் இருக்குது. ஹார்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, iOSலேயும் இருக்குது, ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ. இதை செய்வதன் மூலமாக நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும், இல்லை உங்களை மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் சேனலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய ஆன்மீக விஷயத்தையும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சிட்ருக்கோம். சைலண்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். ஆனால் உங்களை மாதிரி சேனலில் இருக்கிறவங்கள இதை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்.
ஃப்ரீன்றதுனால எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போது சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 100 நாட்கள் தமிழ்நாட்டு ஃபுல்லாக பிரயாணம் பண்ணி எல்லா இடத்துலையும் இதை எடுத்துன்னு போய் இந்த விஷயங்களை பரவலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு பல முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். இது செய்வதற்கான நோக்கம் என்ன சார்? ஓகே, இப்போ எல்லாருமே இது ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டு என்னை பல பேர் கேட்டிருக்காங்க. இப்போ தெருவில் ஒருத்தன் திருடுறான்னு வச்சுங்களேன், நீ ஏன் திருடுறேன்னு யாரும் கேட்கறதில்ல. கொலை பண்ணுறான்னு ஏன் கொலை பண்ணுறான்னு கேட்கறதில்ல. சாராயம் காய்ச்சினா ஏன் சாராயம் காய்ச்சி, நல்லது செய்யும் போதும் நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு நோக்கம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, குடிக்கக்கூடிய தண்ணீர், நம்ம உடலில் படக்கூடிய சூரிய ஒளி, இது எதுவுமே உங்கள்கிட்ட காசு கேட்குறதில்ல. பாட்டில் பண்ணி வைத்திங்கன்னா வேறு விஷயம், ஆனால் அது நேரடியாக வரும்போது ஃப்ரீ. இதை போன்றே உலகில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், உண்மையான நல்ல விஷயங்கள் மனிதனுக்கு ஃப்ரீயாக போகும்போது இந்த உலகம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, the world should become a better placeன்றாங்க. இப்போ இருப்பதை விட உலகம் இன்னும் நல்ல இடமாக மாறணும். நான் 20 வருஷம் முன்னாடி பிறந்த உலகமோ 50 வருஷம் முன்னாடி பிறந்த உலகத்தோட நீங்கள் மோசமாக இருக்குன்றதை எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். அப்படின்னா இதுக்கு ஃபண்டமெண்டலாக என்ன மாறணும்? நம்மளுடைய மனது மாறணும். நம்ம மனதுக்குள்ள அன்பு பாவிக்கணும். மற்றவங்க மேலே அன்னசரியாக ஒரு வெறுப்பு, நீ இந்த மதம், நீ இந்த ஜாதி, இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், உனக்கு அறிவு கம்மி, நீ உனக்கு பணம் கம்மி, இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷனை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான மனித சமுதாயமாக மாற்றும்பொழுது இதன் மூலமாக வரக்கூடிய உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஒரு வியாபாரினா பணம் போட்டால் ஒரு ரிட்டர்ன் வரணும். ஆனால் என் முன்னால் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை மாற்றும் பொழுது அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருது? அவன் என்ன டியூஷன் ஃபீ அவருக்கு தனியாக கட்டுறான், ஸ்கூலில் கட்டுறான், அவருக்கு ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது உலகத்தில் எப்பேற்பட்ட மாறுதல் வருதுன்றது கண்கூடாகவே நான் 30 வருஷத்தில் நான் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேருடைய மாற்றத்தில் பார்த்துருக்கேன். இது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். மனது சந்தோஷத்திற்கு என்ன விலை, அந்த எஃபர்ட்டுக்கு என்ன விலைன்றது உலகம்தான் சொல்லணும். நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக பொறுமையாக சொன்னதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ.